அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சத்தியவசன நேயர்கள், பங்காளர்கள், நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை கூறுகிறோம். இந்த நாளிலும் நம்முடைய வேதம் கூறுகிற ஒரு வசனம் மார்க்கு 9வது அதிகாரம் 23வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, அவிசுவாசம் நீங்க உதவி செய்யும். விசுவாசம், அவிசுவாசம் என்று 2 சொற்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிக முக்கியமான சொற்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் விசுவாசம் வைக்கிறோம். எப்போதுமே இந்த விசுவாசம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். விசுவாசம் நம்மிலே பெருக வேண்டும். நாள் ஆக ஆக விசுவாசத்தில் முதிர்ச்சி உடையவர்களாக நாம் மாற வேண்டும். ஆனால் அநேக நேரங்களிலே நமக்கு இருக்கிற விசுவாசம் கூட பல சூழ்நிலைகளில் குறைய ஆரம்பிக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். விசுவாச குறைச்சலை ஆண்டவர் கண்டித்து உணர்த்தி இருக்கிறார் பல நேரங்களில். அப்படியானால் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எப்போதும் விசுவாசம் இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு மாத்திரமல்ல, விசுவாசம் நம்மிலே வளர வேண்டும் என்று சொல்லி கூட அவர் விரும்புகிறார். இந்த நாளிலே 3 குறிப்புகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசு விசுவாசத்தை துவக்குகிறவர், முடிக்கிறவர். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 வசனம் அவருடைய தன்மையை இப்படி கூறுகிறது. இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை துவக்குகிறவர். நாம் அநேக நேரங்களில் நினைத்து கொள்கிறோம், நமக்கு வந்த விசுவாசம், நாம் தேடி சம்பாதித்து கொண்ட விசுவாசம், என்னுடைய கடின முயற்சியினால் வந்தது, நான் அதை செய்தேன், இதை செய்தேன், எனக்குள்ளாக விசுவாசம் வந்தது என்று சொல்லி அநேக நேரங்களிலே சொல்லுகிறோம். அவற்றிலெல்லாம் உண்மை அதிகமாக இல்லை. ஏனென்றால் ஒரு மனிதனுக்குள் கடவுள் மேல் விசுவாசம் தெளிவாக பிறக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் அவனுக்கு அந்த விசுவாசத்தை துவக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் துணை நிற்க வேண்டும். இந்த 2ம் அநேகருடைய வாழ்க்கையில் நடக்கும்போது அந்த இல்லாத விசுவாசம் கூட அவர்களுக்குள் தூண்டி எழுப்பப்படுகிறது. எப்படி ஒரு விளக்கு அங்கே தூண்டில் நசிந்து போய் அந்த ஒளி இல்லாமல் இருக்கிறதோ, அதை நீங்கள் எடுத்து அந்த திரியை கொஞ்சம் சரியாக்கி நீங்கள் சரியான பொசிஷனில் வச்சு அதை திரும்ப அதை நம்ம அந்த பொருத்தும்போது அது நல்ல ஒளி வீசக்கூடிய ஒரு நல்ல விளக்காக அது மாறுகிறது. அதுபோல தான் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், விசுவாசம் அப்படியே குறைகிற நேரத்தில் அவர் நம்மளை தாங்குகிறார். தாங்கி என்ன செய்கிறாருன்னு சொன்னால், திரும்பவுமாக நாம் சரியான நிலைக்கு வர உதவி செய்கிறார். அந்த விசுவாசம் நமக்கு கூடுறது குறையிறது 2மே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லா தெரியும். ஒருவேளை நம்ம சில நேரங்களில் ஏமாந்து போயிடுவோம். விசுவாசம் இருக்கிறதா நினச்சிட்டு தைரியமாக போட்டு போயிட்டு இருப்போம். ஆனால் நம்முடைய விசுவாசம் குறைய ஆரம்பித்ததை மிக பதட்டத்தோடு நாம் பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. ஆனால் அநேக நேரங்களில் அதை நம்ம உற்று பார்ப்பதில்லை. ஒவ்வொரு மனிதனும் தேவனை விசுவாசிக்கிறதற்கு தேவன் விரும்புகிறார். ஆகையினால தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் விசுவாசத்தை துவக்க விரும்புகிறார். ஆனால் இடமளிக்காத மனிதன், நீங்கள் எனக்கு விசுவாசத்தை தொடக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்டபனாக நிற்கும்போது, அப்பையும் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அந்த விசுவாசத்தை தொடக்குவதற்கு என்னெல்லாம் அந்த செய்தி அவருக்கு போகணுமோ, என்ன வசனம்லாம் அவருக்கு போகணுமோ, அதை திரும்பவுமாய் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நேசிக்கிறபடினால அவருடைய மனதில் என்ன திட்டம் இருக்கிறது, எல்லாரும் விசுவாசிக்கணும், எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற வேண்டும்.
அதற்கு விசுவாசம் துவக்கப்பட வேண்டும், அதற்கு மனிதன் இடமளிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை துவக்குகிறவர், முடிக்கிறவர் என்று பார்த்தோம். இந்த நாளில் ஒரு சில வேத வசன குறிப்புகளை ஒரு தலைப்போடு சேர்த்து பார்க்கிறோம். அதுதான் 2வது தலைப்பு. இயேசு செய்த அற்புதங்களுடன் அவர் அங்கே கொடுக்கிற போதனையையும் இணைத்து பார்க்க வேண்டும். அற்புதங்களையும் அவருடைய போதனைகளையும் நாம் பிரித்து பார்க்கத்தான் விரும்புகிறோம். அது வேறு இது வேறு என்று சொல்லி பிரித்து பார்க்க விரும்புகிறோம். ஆனால் வேதத்தில் அற்புதங்கள் நடைபெற்ற பல இடங்களில் ஆண்டவர் அற்புதம் செய்கிற போது நமக்கு அங்கே ஒரு போதனையும் சேர்த்து சேர்த்து கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். நீங்கள் என்னோடு சேர்ந்து மத்தேயு 8ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய கவனத்தை திருப்புவீர்களானால், முதல் 3 வசனங்களிலே ஒரு சின்ன உரையாடல் இருக்கிறது. அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவர் அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். நல்ல விசுவாச வார்த்தைகளில் அவன் அந்த ஜெபத்தை செய்கிறான். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும். சுத்தமாக்க உம்மால் கூடும், நீங்கள் சுத்தமாக்குங்க அப்படின்னு வரும்போது ஒரே ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்லுகிறான், உமக்கு சித்தமானால் என்று சொல்லி. அதற்கு ஆண்டவர் என்ன ஒரு வார்த்தையை சொல்கிறார்? எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு. நாம் அநேக நேரங்களிலே நாம் சுகமாயிருப்பதும் அல்லது ஆண்டவரிடம் சுகம் பெற்று வாழ்வதும் கடவுளுக்கு சித்தமா என்ற கேள்வியை அநேக நேரங்களில் இணைத்து பார்ப்போம். அந்த கேள்விக்கு ஆண்டவர் தருகிற பதில், சித்தம் உண்டு, நான் சுகமாக்குகிறேன். இப்படி ஆண்டவர் நமக்கு அங்கே சொல்லுகிற போதும் அவர் செய்கிற போதும் அந்த போதனையையும் அந்த அற்புதத்தையும் இணைத்து காண்பிக்கிறார். ஒருபோதும் ஆண்டவர் நான் சுத்தமாக்க விரும்பலை, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லுகிற ஆண்டவர் அல்ல. நாம் ஜெபிக்க அவருடைய சமூகத்துக்கு போகும்போது நம்முடைய உண்மையான தேவையை நாம் சொல்லும்போது அவர் என்ன செய்கிறார்? அந்த தேவையை பார்க்கிறார். அதிலே சில வார்த்தைகளில் நமக்கு குழப்பம் இருக்குமானால், அவருடைய அந்த சித்தம் தன்மை இதெல்லாம் அறிந்து கொள்வதிலே குழப்பம் இருக்குமானால், அதை அங்கே வைக்கிற போதனையின் மூலமாக அவர் சரிப்படுத்த விரும்புகிறார். இது ஒரு இடம். 2வது ஒரு இடத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதே மத்தேயு 8வது வசனத்திலேருந்து நம்ம பார்க்குறோம். ஒரு 100க்கு அதிபதி ஆண்டவரிடம் தன்னுடைய வேலைக்காரன் சுகமாக்கும்படி ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். வேலைக்காரர் அவருடைய வீட்டில் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை இவர் ஆன் ரோடு சந்திக்கிறாரு, சுகமாகணும்னு கேட்குறாரு. அப்போ ஆண்டவர் அவரோடு உரையாடும் போது அவர் சொல்லுகிறார், அந்த 100க்கு அதிபதி, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரவான் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். அவர் எதிர்பார்ப்பது சுகத்தை எதிர்பார்க்கிறார். ஆனால் அவருக்கு ஒரு விசுவாசம், வித்தியாசமான விசுவாசம் ஆண்டவருடைய வார்த்தையின் மீது. ஒரு வார்த்தை நீர் சொல்லும், அந்த வார்த்தையின் மூலமாக என்னுடைய வேலைக்காரன் பிழைப்பான். ஆண்டவர் சொல்றாரு. இதை கேட்டுட்டு ஆச்சரியப்பட்டு 10வது வசனத்துல, தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் அந்த விசுவாசத்தை பார்க்கும்போது வேத போதனை இணைத்து அதில் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதன் கடவுளுடைய வார்த்தையின் மீது எவ்வளவு விசுவாசம் வைக்கிறான். அதிலும் அவன் சொல்லுகிறான், என்னுடைய வார்த்தைக்கு ஒரு லிமிட்டடாக ஒரு பவர் இருக்குது. ஒருத்தனை வர சொன்னால் வர்றான், போச்சொன்னா போகிறான், அவ்வளோதான். ஆனால் நான் என்னுடைய வார்த்தையை பயன்படுத்தி என்ன செய்ய முடியல? வேறு ஒன்றும் செய்ய முடியல. என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட இந்த சில காரியங்களை மாத்திரம்தான் என்னுடைய வார்த்தை செய்கிறது. ஆனால் உம்முடைய வார்த்தை அது குணமாக்கும் வார்த்தை. எனக்கு அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள், என் வேலைக்காரன் பிழைப்பான். வேத புத்தகத்தில் பழைய ஏற்பாட்டில் சங்கீதம் 107:20 நீங்கள் வாசித்தீங்கன்னா, வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். ஆண்டவர் தொட்டும் சுகமாக்குவார், நம்ம முதல் 3 வசனங்களில் பார்த்தோம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு மனிதன் கேட்கிறார், நீங்கள் என் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கே நான் பாத்திரவான் அல்ல, ஆகையினால நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என் வேலைக்காரன் பிழைச்சிருவான் அப்படிங்கிற விசுவாசத்தை அவன் வெளிப்படுத்துகிறான். இது வேத புத்தகத்திலே ஒரு போதனையை நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறது. வசனத்தை அனுப்பி, அவருடைய வார்த்தையை அனுப்பி கடவுள் நம்மை சுகப்படுத்த முடியும். வேத வார்த்தைகளிலே ஒரு பெரிய குணமாக்கும் வல்லமை அங்கே இருக்கிறது.
அந்த வல்லமையை ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளில் வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு அநேக பக்தர்கள் அந்த வார்த்தையின் வல்லமையை அவர்கள் ருசித்திருக்கிறார்கள். அந்த வார்த்தையின் வல்லமை அவர்கள் ருசித்ததுனால தான் அந்த வசனம் இடம்பெற்றிருக்கிறது. வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறவர் அவர் அதை செய்ய வல்லமை உள்ளவர் என்று சொல்லி அங்கே நம்ம பார்க்குறோம். அப்போ பாருங்க, இந்த கான்செப்டில் ஆண்டவர் என்ன சொல்லி தர்றாரு, அந்த சுகம் நான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இந்த வார்த்தை கேட்டபோது ஆண்டவர் பதில் சொல்லுகிறார். அவனை பார்த்து 13வது வசனத்துல, இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். பாருங்க, அவனுக்கு அந்த நன்மை எப்போ கிடைக்குதுன்னு சொன்னால், இயேசுவின் மீதும் நம்பிக்கை, அவருடைய வார்த்தையின் மீதும் நம்பிக்கை. அங்கே ஒரு மனிதனை பார்த்தோம், இயேசுவின் சித்தம் ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. அப்போ ஆண்டவர் அவனை உற்சாகப்படுத்துகிறாரு, எனக்கு சித்தம்தான் சுகம் தருவது. இந்த 2 பகுதியிலும் அந்த போதனையை நாம் பார்க்கிறோம். இன்னும் ஒரு இடத்தை மாத்திரம் நம்ம பார்ப்போம். மத்தேயு 14வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் நம்ம எல்லாரும் அறிந்த சம்பவம். 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் வைத்து ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதம் செய்கிறார். திரளான மக்கள் சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்ட புருஷர் மட்டும் 5000 பேர் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது. இங்கே நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் அந்த அப்பத்தையும் மீனையும் வாங்கி ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிரித்து எல்லாரையும் வரிசையாக உட்கார வைங்கன்னு சொல்லி சீஷர்கிட்ட கொடுத்து பங்கிட்டு கொடுக்க சொல்கிறார். சீஷர்கள் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. எதை நினைவுபடுத்துகிறது? மன்னாவை ஆண்டவர் வனாந்தரத்திலே கொடுத்தார். ஆண்டவர் இல்லாதவைகளை உருவாக்கி தர முடியும். வேதம் அப்படிப்பட்ட ஆண்டவராக நம்மை எடுத்து காட்டுகிறது. நம்முடைய ஆண்டவருக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உண்டு. அவர் அந்த ஜனங்கள் எங்கே உட்கார்ந்துருக்கிறாங்கன்னா, வசனத்தை கேட்கறதுக்கு உட்கார்ந்துருந்த ஜனங்கள். அவங்க திரும்பி போகிறதுக்கு சோர்ந்து போயிடுவாங்க. அவங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க. 2 நாட்களாக 3 நாட்களாக உட்கார்ந்துருக்கிறார்கள். இந்த கரிசனை அவருக்கு இருந்தபடினால் அவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த அற்புதத்தை அவர்களுக்கு செய்கிறார். ஆனால் அதே நேரத்தில் இதே மத்தேயு ஒரு அதிகாரத்தில் நம்ம பார்ப்போமே, மத்தேயு 4:4 ஒரு அற்புதம் செய்வதற்கு பிசாசானவன் சொல்லுகிறான். அவருக்கு பசி உண்டான போது இந்த கல்லுகளை நீங்கள் அப்பமாக்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மனிதன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பார்த்தீங்கன்னா இங்கே அவர் என்ன சொல்லுகிறாருன்னு சொன்னால், ஒரு அற்புதத்தினால் மாத்திரம் மனிதன் பிழைப்பான் என்று சொல்லி நம்ம எடுத்துக்கிற வேண்டியதில்லை. அந்த அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ள ஆண்டவருடைய வார்த்தை ஒரு மனிதனுக்கு கிடைக்கும்போது அவன் என்ன செய்ய முடியும்? பிழைக்க முடியும், ஸ்ட்ராங் ஆக முடியும். அந்த உணவு கொடுக்குற ஸ்ட்ராங்கை விட வார்த்தை பல மடங்கு அதிகமான ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். அதைத்தான் இந்த அற்புதத்தில் அவர் செய்கிறார். அந்த உட்கார்ந்திருந்த திரளான ஜனங்களுக்கு மன்னாவை, வசனம் என்னும் மன்னாவை அவர் கொடுக்கிறார். அவங்க ஸ்ட்ரெங்தன் ஆகுறாங்க. இது அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினாலும் அவங்க ஸ்ட்ராங் ஆகிருக்கிறாங்க. அதே ஆண்டவர் அந்த மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நிறைய மனிதர்களுடைய தேவையை சொல்லிட்டு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அதை நீங்கள் உற்று கவனித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், தேவனுடைய ராஜ்யத்துக்கு, அவருடைய வசனத்திற்கு, இயேசுவுக்கு நாம் முதலிடமும் முக்கிய இடமும் கொடுக்கும்போது நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிற தேவனாக அங்கே காட்டப்படுகிறார். வேதத்தில் 6ஆம் அதிகாரத்தில் அழகாக 8வது வசனத்தில் சொல்லுவார். மத்தேயு 6:8 நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாலே உங்கள் தேவை தெரியும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ பாருங்க, இந்த வேத வசனங்கள் நமக்கு என்ன சொல்லுகிறது? இயேசு செய்த ஒவ்வொரு அற்புதத்தினோட கூட அவர் என்னவும் தருகிறார் என்று சொன்னால், போதனையும் சேர்த்து தருகிறார். நீங்கள் இந்த அற்புதத்தை பார்த்துட்டு போதனையை விட்டுறக்கூடாது, போதனையை பார்த்துட்டு அற்புதத்தை விட்டுறக்கூடாது. ரெண்டையும் ஆண்டவர் அழகாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறாரு. இன்றும் கூட நாம் அற்புதங்கள் பார்க்கிறோம், அற்புதங்களை அனுபவிக்கிறோம். அற்புதங்கள் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது, பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஆனால் போதனைகள் அதே போல் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறதா? அது தர வேண்டும். போதனையும் தேவனுடைய வார்த்தையும் நமக்கு அந்த அற்புதங்கள் என்ன மாதிரி அப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோமோ, அதே போல் தேவனுடைய வார்த்தையும் முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துட்டா
அந்த வார்த்தையே நமக்கு அற்புதம் செய்ய ஆரம்பிக்கும். மூன்றாவது குறிப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். விசுவாசமானது நமக்குள் வளர வேண்டும். இதை ஆண்டவர் விரும்புகிறார். அநேக நேரங்களிலே நம் விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று நாம் சோதித்து பார்ப்பதில்லை. நம்ம சோதிச்சு பார்க்காததுனால தான் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை சோதிச்சு பார்க்குறாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் அவ்வப்போது என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது, அது வளருகிறதா இருக்கிறதா, தேய்கிறதா இருக்கிறதா, அது அன்றாடம் முன்னேறி செல்லுகிறதாக இருக்கிறதா, பின்னோக்கி போகிறதா என்று நம்ம செக்கப் பண்ணுறது நமக்கு பழக்கம் இல்லை. நம்ம அநேக நேரங்களில் என்ன யோசிக்கிறோம்னா, எல்லாம் சரியாக இருக்குது எல்லாம் சரியாக இருக்குதுன்ட்டு போவோம். ஆனால் முக்கியமான இடங்களில் நம்முடைய விசுவாசம் குறைந்திருக்கிறதை கவனிக்க மாட்டோம். மற்ற எல்லாத்தையும் சரியாக கவனிச்சிருப்போம். வண்டியில் பெட்ரோல் போடுறத கவனிச்சிருப்போம், உணவு காரியங்கள், அன்றாட வேலைகள் எல்லாத்துலேயும் கவனம் செலுத்துவோம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை என்று வரும்போது என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது, அவர் எதிர்பார்க்கிற விசுவாசம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா, இந்த விசுவாசம்தான் என்னை ஆண்டவர்கிட்ட ரொம்ப கிட்ட கொண்டு போகும், இந்த விசுவாசம்தான் நான் மற்ற எல்லாருக்கும் ஆண்டவருடைய நாமத்தினால அவருடைய பணியை நான் செய்ய முடியும், அந்த விசுவாசத்துக்கு நான் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். இங்கே நம்ம வாசித்த பகுதியினுடைய கடைசி பகுதிக்கு வருவோம். மார்க் 9வது அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனம். அங்கே சொல்கிறாரு, சீஷர்கள் அற்புதம் செய்யக்கூடாமல் போயிற்று. அப்போ ஆண்டவர் அவங்கள பார்த்து கேட்குறாரு, விசுவாசம் இல்லாத சந்ததியேங்கிறாரு. ஆண்டவரோட நடந்துட்டாங்க, ஆண்டவரோடு பல அற்புதங்கள் பார்த்துட்டாங்க. ஆனால் அவங்க கிட்ட ஒரு ஆளை கொண்டு ஒரு தகப்பன் மகனை கொண்டு சுகமாக்குங்க அப்படின்னு சொன்னபோது அவர்களால் முடியாமல் போகிறது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பகுதியை நம்ம உற்று பார்க்கும்போது அந்த தகப்பன் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். 23வது வசனத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தகப்பன் செய்யக்கூடுமானால் உதவி செய்யும் அப்படின்னு ஒரு வார்த்தை வைக்கிறார். எப்படி அந்த குஷ்டரோக சகோதரன் உனக்கு சித்தமானால் சுத்தமாகும் அப்படி சொன்னாரோ, அதுபோல் இவர் என்ன சொல்கிறாரு, உதவி செய்ய கூடுமானால் செய்யும். அப்போ ஆண்டவர் ஒரு பதிலை சொல்கிறாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். பாருங்க, நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய விசுவாசத்தை பற்றி செக் பண்ணாமல் நம்ம யாரை செக் பண்ண விரும்புகிறோம்? ஆண்டவரே இது உம்மால முடியுமா, நீங்கள் செஞ்சிருவீங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த விண்ணப்பத்தை வைக்கிறார். ஆனால் ஆண்டவர் பேசின பிறகு அழகாக ஃப்ளாட் ஆகிறார். அவர் சொல்கிறாரு, என்னுடைய விசுவாசம் குறை உள்ளது, என்னுடைய விசுவாசம் வளரணும், என்னுடைய விசுவாசம் கீழே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விண்ணப்பத்தை ஆண்டவரிடத்தில் வைக்கிறார். அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் நான் என்னுடைய விசுவாசம் மேலே வர்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்குறாரு. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, சரி பயப்படாத, இது ஏன் இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னால், சில வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் இன்றி மற்ற எந்த விதத்தினாலும் புறப்பட்டு போகாதுன்னு சொல்லி அங்கே அந்த தகப்பனுடைய மகனை அவர் சுகப்படுத்துகிறார். பாருங்க, அந்த தகப்பன் அவரிடத்துல வரும்போது விசுவாசமுள்ளவனாக காட்டிக்கொண்டான். பாருங்க, அவங்க சீசரால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஆனால் உற்று பார்க்கும்போது அவரிடத்துல என்ன இல்லை, சரியான விசுவாசம் இல்லை. அவர் எப்படி ஒத்துக்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த மார்க் 9:24 ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கள் உதவி செய்யும். ஆண்டவர் உதவி செஞ்சார். ஒருவேளை இன்னைக்கு நாமும் கூட எனக்கு விசுவாசம் குறைஞ்சிக்கிட்டே போகுது, அது நல்லா தெரியுது, அதை நான் பார்க்குறேன், என்ன செய்கிறதுன்னு தெரிலன்னு நம்ம யோசித்தா, விசுவாசத்தை தொடக்கிறவர் முடிக்கிறவர் தைரியமாக அவர்கிட்ட போய், ஆண்டவரே நான் முன்ன மாதிரி உண்மை விசுவாசிக்கல, ஆண்டவரே என் விசுவாசத்தில் நிறைய குறைஞ்சிருச்சு, எனக்கு நிறைய டைவர்ஷன்ஸ் வந்துருச்சு, எனக்கு உதவி செய்யுங்க, நான் உண்மை நோக்கி பார்க்கறதற்கும் உண்மை விசுவாசிக்கிறதற்கும் நான் உற்று பார்த்து என் விசுவாசத்தில் உள்ள குறைகளெல்லாம் சரிப்படுத்திக்கிறதுக்கும் உதவி செய்யுங்கன்னு கேட்டால் ஆண்டவர் உதவி செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, நாங்கள் எல்லாருமே விசுவாசத்தில் அவ்வப்போது குறைகிற மனிதர்கள் தான். எங்களுடைய குறைபாடுகள் உமக்கு தெரியும் ஆண்டவரே. எந்த இடத்தில் நாங்கள் விசுவாசத்திலே குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம், எந்த இடத்திலே நாங்கள் எழும்பி நிற்க வேண்டும், எந்த இடத்திலே விசுவாசம் தடைபடுவதற்கு எங்களுடைய வாழ்க்கையிலே காரணங்கள் இருக்கிறது, எந்த காரணத்தினாலே விசுவாசம் வளர முடியாமல் நிற்கிறது என்பதை எங்களுக்கு நீர் பேசும் ஆண்டவரே, உணர்த்தும் ஆண்டவரே. நாங்கள் அதை சரி செய்து கொள்ள விரும்புகிறோம். நீர் எங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறீர். விசுவாச வாழ்க்கையை வளரச் செய்ய நீர் உதவி செய்ய விரும்புகிறீர்.
சோர்ந்து போயிருக்கிற, விசுவாசத்தை விட்டுவிட போகிறோம் என்கிற நிலையில் இருக்கக்கூடிய மனிதனை கூட நீர் தூக்கிவிட முடியும் சுவாமி. இன்றைக்கு நீ அதை செய்து எங்கள் எல்லாருடைய விசுவாசமும் வளர உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய கருத்தில் விட்டு கொடுக்கிறோம். துதி கன மகிமையாக உமக்கே ஏறெடுக்கிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரம தகப்பனே, ஆமென்.